மோனிகா, அந்த மாங்காய் மரத்துல பாருமா எவ்வளவு மாங்காய் இருக்கு. ஆமாண்ணே, கொத்து கொத்தா நிறைய காய்க்குது. வாணே போய் பறிச்சு சாப்பிடலாம். உங்க ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி. யாரு கல் எடுத்து அந்த மாங்காய்களை நிறைய அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். எப்படியும் நான் தான் நிறைய மாங்காய் அடிக்க போறேன். அதையும் பாத்துடலாமே. சரி பாத்துடலாமா? ஏய், மாங்காய் விழுந்துச்சு. நான் போய் எடுத்துட்டு வர போறேன். என்ன மரத்துக்கு கீழே மாங்காவே காணோம்? நீ அடிச்சதானே விழறதுக்கு. இப்ப பாரு நான் அடிக்கிறேன். மாங்காய் கீழே விழுந்துச்சு. என்னடா இது? மாங்காய் விழுந்துச்சே, மாங்காவே கீழே காணோம். எங்க போச்சு? ஆமா, கீழே விழுந்த மாங்காவை எங்க போகுது? நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐசக்கு, பாத்தியா நாங்க அடிச்ச மாங்காய் எங்க? நீங்க அடிச்ச மாங்காவெல்லாம் அங்க ஒரு நாய் எடுத்துட்டு போயிடுச்சு. என்ன? இங்க பாருனா, அந்த நாய் நம்மளுடைய மாங்காவை தூக்கிட்டு போனது மட்டும் இல்லாம நம்மள பார்த்து எப்படி முறைக்குதுன்னு. இரு மோனிகா, இப்பவே பாரு. நான் காரை எடுத்துட்டு வந்து அந்த நாயை எப்படி இடிக்கிறேன் பாரு. போனா போ. என்னண்ணே, கார் எடுத்துட்டு வந்து இடிக்க போறேன்னு சொல்லிட்டு காரங்க நிக்க வச்சுட்டு நீ மட்டும் தனியா வந்து நிக்கிற. போய் இடினே. மோனிகா, இப்பவே போய் இடிக்கிறேன் பாரு. ஐயோ அண்ணே, அந்த டைனோசர் கிட்ட வருதுண்ணே. சீக்கிரம் கார் இங்க இருந்து எடுத்துட்டு போ. ஐயோ, காருக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஸ்டார்ட் பண்ணவே முடியலையே. அண்ணே, அப்ப கார் ஏத்தி விட்டுட்டு நீ இறங்கி ஓடுனே. மோனிகா, என்னால காரை விட்டுட்டு போக முடியாதுமா. இது அப்பாவுடைய காரு. நான் இந்த கார் கூட தான் இருப்பேன். இந்த நாய் அந்த டைனோசர் முன்னாடி போய் நிக்குதே. பாவம், இந்த நாய் என்னை காப்பாத்துறதுக்காக இப்படி டைனோசர் கிட்ட போய் மாட்டிக்கிச்சே. ஐயோ பாவம், அந்த நாய் டைனோசர் கிட்ட நல்லா கடி வாங்கிடுச்சு. நான் போய் உடனே டாக்டரை கூட்டிட்டு வரேன். டாக்டர், அதுதான் நான் சொன்ன நாய். அதுக்கு சீக்கிரம் என்னாச்சுன்னு பாருங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து அந்த நாயை பிடிங்க. அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கள்ள நோட்டை கொடுத்து ஏமாத்த பாக்குறேன். இந்த அவங்க காய், என் காசை கொடு. ஏமாத்த பாக்குதுங்க பாரு. கடையை போடு. நம்ம கிட்ட இருக்கிறதே இந்த காசு தான். இதையும் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களே. வாங்க வாங்க, ஃப்ரெஷ்ஷான காய்கறி, தோட்டத்து காய்கறி, கோஸ், பீன்ஸ், வெண்டைக்காய் எல்லாம் இருக்கு. வாங்க, தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு, கேப்சிகம் இருக்கு, முருங்கைக்காய் இருக்கு, எல்லா காய்கறியும் இருக்கு. வாங்கம்மா வாங்க, ஃப்ரெஷ்ஷான காய்கறி. நம்மளும் எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்கோம், யாருமே வந்து வாங்கலையே. என்னம்மா, காய்கறியா? ஆமாங்க ஆண்டி, இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி, எங்க தோட்டத்திலே விளைஞ்சது. இங்க பாருங்க, தக்காளி இருக்கு, வெங்காயம் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, முருங்கைக்காய் இருக்கு, இஞ்சி இருக்கு, எல்லாம் இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு, வாங்கிக்கோங்க. என்னம்மா, முருங்கைக்காய்லாம் முத்தி போயிருக்கு? இல்லங்க ஆண்டி, இத காலையில தான் பறிச்சேன், இன்னும் முத்தல. என்ன கத்திரிக்காய் ஃபுல்லா சொத்தையா இருக்கு? ஐயோ இல்ல ஆண்டி, அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய். இந்த கோஸ் எவ்வளோ? கிலோ 20 ரூபாய் ஆண்டி. ஆண்டி ஏன் பிக்கிறீங்க? பிக்காதீங்க பிக்காதீங்க. ஆமா, எல்லாம் வாடி போயிருக்குது. அதோட சேர்த்தா எடை போடுவாங்க. எவ்வளவு சொல்லு? 10 ரூபாய். சரி கொடு. இந்த சில்லறை கொடு. இந்தாங்க ஆண்டி. ஐயே, இந்த நோட்டு செல்லாது, வேற கொடு. இல்ல ஆண்டி, இது நல்ல நோட்டு தான், என்கிட்ட வேற நோட்டு இல்ல. கள்ள நோட்டை கொடுத்து ஏமாத்த பாக்குறேன். இந்த அவங்க காய், என் காசை கொடு. ஏமாத்த பாக்குதுங்க பாரு. கடையை போட்டு. நம்ம கிட்ட இருக்கிறதே இந்த காசு தான், இதையும் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களே. ஐசக், பாப்பா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நீ கார் ஓட்டலாம். வா.
பாப்பா என்ன பாப்பா ஏமா அழுவுற? ஆண்டி என்கிட்ட இந்த காசு தான் இருக்கு, இதையும் செல்லாதேன்னுட்டாங்க. இந்த காய்கறியில வித்தாதான் எனக்கு காசு வரும். வீட்டுல வேற எங்க அம்மாக்கு உடம்பு முடியல, அவங்க மருத்துவ செலவுக்கெல்லாம் தேவைப்படுது ஆண்டி. நான் என்ன பண்றது? ஓ இதுதான் விஷயமா? எங்க அந்த காசை கொடு. இந்தாங்க ஆண்டி. இது ஒன்னும் கள்ள நோட்டு இல்லம்மா, இது நல்ல நோட்டு தாம்மா. என்னங்க ஆண்டி சொல்றீங்க? உண்மையாவே அது நல்ல நோட்டா? ஆமாம்மா, நீ நம்பலனா இதுக்கு பதில் நான் வேற நோட்டு தரேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி ஆண்டி. இந்தாம்மா. சரிம்மா, இந்த காய்கறி எல்லாம் எவ்வளவுமா? 10, 20, 30, 40, 50, 60. மொத்தம் 100 ரூபாய் ஆச்சு ஆண்டி. சரிம்மா, இந்த காய்கறி எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். உண்மையாவே ஆண்டி? ரொம்ப நன்றி ஆண்டி. இந்தாங்க ஆண்டி. இந்தாம்மா. ரொம்ப நன்றி ஆண்டி. இந்த காசு வச்சு எங்க அம்மாவோட வைத்திய செலவை நான் பாத்துப்பேன். ஆமா, அந்த செருப்பு யாருதுமா? என்னோடதுதான் ஆண்டி. என்னம்மா இந்த மாதிரி பிஞ்சு போன செருப்பை வச்சிருக்க? ஒரு நல்ல செருப்பு வாங்கிக்கலாம்ல. என்கிட்ட புது செருப்புலாம் வாங்குற அளவுக்கு காசு இல்ல ஆண்டி. எங்க அம்மாவோட மருத்துவ செலவுக்காக நான் காசு சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். அம்மா அம்மா, உங்ககிட்ட தான் புது செருப்பு நிறைய வச்சிருக்கீங்களே, அந்த அக்கா கொண்டு கொடுங்கம்மா. நானும் அதுதான் நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. இந்தாம்மா, இது என்னோட புது செருப்பு, இது நீயே போட்டுக்கோ. ரொம்ப நன்றி ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி, எனக்கு செருப்பு சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி ஆண்டி. அதெல்லாம் பரவாயில்லம்மா, நீ சந்தோஷமா இரு. ரொம்ப நன்றி ஆண்டி. முதல்ல இந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு மருந்து வாங்கிட்டு போனோம்.